சினிமாவை பத்தி படம் எடுத்தோம் அப்படின்னா, அந்த படம் வந்து பெருசா வொர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அது பல பேர் கூட கனெக்ட் ஆகாது அப்படின்னுவாங்க. பட் இந்த படம் அந்த விஷயத்த பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் பில்லரா இந்த படத்துல நான் பார்க்குற ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவினோட ஆக்டிங். ஏன்னா, எடுத்தோனே ஏன் கவினோட ஆக்டிங் நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு படத்துல முக்கியமா ஹீரோவோட அவரோட ஸ்ட்ரென்த்ல, அவரோட தோள்ல தான் அந்த படம் வந்து தாங்கி அப்படி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எலன் என்ன சொன்னாரோ, அத அப்படியே உள்வாங்கி கவின் பண்ணியிருக்கிறது தான் அந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ்ஸா தெரிஞ்சுச்சு. பல சீன்ஸ், அதாவது ஒரு சீன், இந்த சீன், இந்த சீன் அப்படி சொல்ல முடியாது. பல இடங்கள்ல நம்மள வந்துட்டு உணர்ச்சி வசப்பட வச்சாரு. நெறைய இடங்கள்ல அழ வச்சாரு. நெறைய இடங்கள்ல நம்மள வந்துட்டு அறியாம கைத்தட்ட வச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்ளோ நேர்த்தியான ஒரு ஆக்டிங். நம்ம டாடால பார்த்த கவின் வந்து ஒரு செட்டிலா நடிக்கிறாருப்பா அவரு. கொஞ்சம் அவர்கிட்ட அந்த போலித்தனம் இல்ல, நடிப்பு வரல அப்படின்ற மாரியான விஷயங்கள் எதுவுமே இல்லன்ற மாரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியா ஒரு ஃபைனஸ்ட் ஆக்டிங் வந்து கவின் குடுத்திருக்காருன்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது.